புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் புதிய பேருந்துகளை துவக்கி வைத்து வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி, போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் சிவ வி. மெய்யநாதன் ஆகியோர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா தலைமையில் புதுக்கோட்டை மண்டலம் சார்பில் புதுக்கோட்டை புதிய பேருந்து 13களை கொடி அசைத்து துவக்கி வைத்தனர் மற்றும் 36 வாரிசுதாரர்களுக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அரசு போக்குவரத்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் லிமிடெட் மேலாண்மை இயக்குனர் KS மகேந்திரகுமார், பொது மேலாளர் கூட்டாண்மை முகமது நாசர், புதுக்கோட்டை மண்டலம் பொது மேலாளர் R. இளங்கோவன், புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு முத்துராஜா, முன்னாள் அரசு வழக்கறிஞர் KK செல்லப்பாண்டியன், கந்தர்வக்கோட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் M. சின்னதுரை, புதுக்கோட்டை நகராட்சி மன்ற உறுப்பினர் திலகவதி செந்தில் ஆகியோர் பலர் கலந்து கொண்டனர் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் பேருந்து பயணிகளும் கலந்து கொண்டனர். 150 பேருந்து வாங்கினாலும் அது தரமற்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழியில் இன்றைக்கு நமது போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு பேருந்தையும் தனியார் பேருந்துக்கு இணையாக அந்த பேருந்துகளை வழங்கியிருக்கிறார் என்பதை நான் அவருடைய நேர்மைக்கு பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் இப்பொழுது விழா பேருரையாற்ற அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் இந்த துறைக்கு அள்ளி தருகின்ற நிதிதான் காரணம். எனவே அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த துறையினுடைய சாதனை இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று அவர்கள் உத்தரவிட்டதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பல்வேறு பணிகள் செய்யப்பட்டு வருகிறது. அதிலே ஒன்றுதான் இந்த துறையிலே அதிமுக ஆட்சி காலத்தில் பணிக்காலத்தில் இறந்து போனவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்கப்படாமல் இருந்தது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இப்பொழுது 2 மாதத்திற்கு ஒரு முறை காலி பணியிடங்கள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் இறந்து போன அந்த குடும்பத்தாருடைய வாரிசுதாரர்களுக்கு பணியாணை வழங்கப்படுகிறது. இன்றைக்கு இங்கே ஒரு 36 பேருக்கு வழங்கப்படுகிறது. அவர்களுடைய குடும்பம் இதுவரை தமக்கான வாய்ப்பு என்னவென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு அவருடைய குடும்பத்தில் ஒளியேற்றுகின்ற பணியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். மக்கள் இதை பயன்படுத்த வேண்டும், அரசு பேருந்தை பயன்படுத்த வேண்டும். கோரிக்கை வைப்பது மட்டும் நம்முடைய லட்சியமாக இருந்துவிடக்கூடாது. அந்த கோரிக்கைக்கு நாம் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும். ஏன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கல்யாணம்னு ஒன்று வந்துச்சுன்னா வீட்டில் ஃபேமிலியில் ஒரு 2 வீலரில் 4 பேர், ஹஸ்பண்டு ஒய்ஃபு 2 குழந்தைங்க எல்லாம் போயிடுறாங்க. 4 பேர் போகக்கூடாது, தப்பு, ஆனால் போயிடுறாங்க. ஆனால் அந்த மகள் சகோதரி தன் மகளோட அந்த பஸ்ஸில் போனால் பேருந்தில் போனால் இலவசம் தானே, அதை செய்ய மாட்டேங்க. அப்போ அது அந்த பணம் அரசாங்கத்துக்கு வரவாக வருது. அந்த பேருந்து பேருந்துக்கு நம்முடைய போக்குவரத்து துறைக்கு கட்டணமாக கிடைக்கிறது. எனவே அதை நீங்கள் பயன்படுத்துங்கள், அதைத்தான் நாங்கள் சொல்றோம். அப்போ தான் எந்த நஷ்டமும் இல்லாமல் பஸ் ஓடுது அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும். எனவே பேருந்துகளை கேட்பதை மட்டுமல்ல, அதை பயன்படுத்தியும் ஆக வேண்டும். அதை பயன்படுத்த நீங்கள் அத்தனை பேருமே எங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கோரிக்கைகள்லாம் வைக்கல, ஏன்னா இல்லாமலேயே கோரிக்கை வைக்காமலேயே என்னுடைய கோரிக்கைகள் பலவற்றை அவர் நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார். அது எனக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. அது தந்து கொண்டிருக்கின்றார். ஒன்றே ஒன்று மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பொன்னமராவதியிலிருந்து சென்னைக்கு ஒரு அரசு பேருந்து இரவு நேரத்தில் வேண்டும் என்று. அதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டாரு. புது பஸ் வந்தவுடனே ஸ்லீப்பர் பஸ் தான் தர்றேன்னு. புதுக்கோட்டைக்கும் ஸ்லீப்பர் பஸ் தாங்க, பொன்னமராவதிக்கும் தாங்க. ஏன்னா புதுக்கோட்டை தலைநகரம், இங்கிருந்து போகணும். ஏன்னா இல்லாட்டி முத்துராஜா நான் போனோன்னு சொல்லுவார், எனக்காக சொல்லவேன்னு. எனவே அவருக்காக வழக்கறிஞர் என்ற முறையிலே அவருடைய சார்பிலே இங்கே வாதாடி அதையும் கேட்டுக்கொள்கிறேன். திரு பாரதி, திரு அன்பு செல்வன், திரு மணிகண்டன், திரு ராஜேஷ்,
நடத்துனர் காரைக்குடி மண்டலத்திலும் ஒரு